எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவுமே நல்லாவே இருப்போம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் செஷன. அம்மா நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கர்மாவ பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையா, நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் லாங்குவேஜ் ஃபார்ம்ஸ்ல நெறைய ஸ்டோரீஸோடயே நம்மளுக்கு நம்ம ஜர்னிக்கு தேவைப்படுற எல்லா டைப் ஆஃப் டைமென்ஷன்ஸையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்காங்க. ஸோ, ஆஸ் யூசுவல் அம்மாவோட பிரீஃப் நோட்டோடவே அந்த 10 விஷயங்கள் வேதாத்ரியம்ல இருக்கிற லைஃப் ஸ்டைல எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிற ஒரு பிரீஃப் நோட்டோட நம்ம இன்னையோட செஷன ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் டூ யூ அருள்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. நமது உள்ளம் புறமும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறை நிலையையும் அந்த இறை நிலை இன்னதென்று உணர்த்தி தந்த குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். உடலும் உயிரும் தந்து இந்த உலக வாழ்வை நாம் ரசிப்பதற்கு காரணமான அன்னை தந்தையை மனதில் இருத்தி வணங்கிக் கொள்வோம். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு அழகிய முன் மாதிரியாக திகழும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்த சகோதரிகளுக்கும் இணைப்பில் ஒன்றாக பயணிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். இன்னைக்கு ஹேமா சொன்னாங்க அந்த ஒரு 10 பாயிண்ட் கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து போகலாம் அப்படின்னுட்டு நான் ஏற்கனவே நேரம் அதிகம் ஆனதுனால சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும். அருட்தந்தையோட ஒரு கருணை கனிவு எப்பொழுதுமே பாருங்க, ஒண்ணு சொல்லிட்டு அதன் பிறகு உடனே இன்னும் சுருக்குவார். பண்பாடு கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் அருட்தந்தை 5 ஒழுக்க பண்பாடுதான் முதல்ல சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சஜிதாவுக்கு சொல்லணும். அழகா அவங்க ஒவ்வொரு பாடலா கத்துக்கிட்டே வர்றாங்க. தமிழ் தெரியாது, சஜிதாவுக்கு மலையாளம் தாய்மொழி இருந்த பொழுதும் ரொம்ப இனிமையா அந்த குரு வணக்கம் எல்லாருமே ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. சங்கீதாவும் இறைவணக்கம் ரொம்ப அழகா இருந்தது. நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால நம்ம பாடுறதுல பெருமை இல்லை. சஜிதா பாடுறது உண்மையில ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அவர்களுக்கும் அதே போல ரொம்ப இனிமையா ஹேமா அதிகம் குழந்தைங்களோட பழகிறதுனால அவங்களே ஒரு குழந்தைதான். இந்த குழந்தை உள்ளம் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உள்ளம். கவியரசர் கண்ணதாசன் சொல்வாரு, கள்ளமில்லா வெள்ளை மனது பிள்ளையே நான் காலமெல்லாம் உன்னை போல இல்லையேன்னுட்டு. நம்ம ஒவ்வொருத்தருமே கூட இந்த குழந்தை மனசை வச்சுக்கலாம். இந்த குழந்தை மனசு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை. வாழ்க வளமுடன். அதே போல உலக நல வாழ்த்து பாடுவதற்காக அன்போடு இணைந்திருக்கின்ற காயத்ரிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா இப்பதான் கேட்டதும் உடனடியா அவங்க முன் ஒத்துக்கிட்டாங்க. அதற்காக நன்றிகள். அப்ப அருட்தந்தை 5 ஒழுக்க பண்பாடுன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதன் பிறகு யோசிக்கிறாரு, இந்த 5 ஒழுக்கம் என்பது கொஞ்சம் பின்பற்றுவதற்கு சிரமமா இருக்குமோ, இன்னும் சுருக்கு 2 அதுதான் நம்ம இப்போ தியானத்தின் முடிவில் ஒவ்வொரு நாளும் சொல்றோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த 2 ஒழுக்கத்திலையும் நம்ம கூர்மையா கவனிச்சா தெரியும். முதல் ஒழுக்கத்தை தான் ஒரு கம்பல்சரியா வைக்கிறார், கட்டாய விதி. அங்க நம்ம அவர் நமக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கொடுக்கல. செய்யணும், அவ்வளவுதான். யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் மகரிஷி. அத முற்றுப்புள்ளி அங்க. அதுக்கு மேல நம்ம சிந்திக்கிறதுக்கோ நம்ம அறிவுக்கோ அங்க இடம் கிடையாது. ஆனால் 2வது விஷயத்துல சலுகை காட்டுறார், நமக்கு முடிஞ்சா உதவி செய்யுங்கப்பா. அது கட்டாய விதி கிடையாது. பாருங்க, 5 2 சுருக்கி அந்த 2லும் ஒன்றை கட்டாய விதியாக்கி இன்னொன்னுல சலுகை கொடுக்கிறாரு. அப்ப இந்த கருமைய தூய்மைக்கும் 10 விஷயம் சொன்ன அருட்தந்தை யோசிச்சாரு. 10 எல்லாம் வேண்டாம், 10 மனசுல வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் 2ஐ நீங்கள் சரியாக பின்பற்றினால், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1 சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா
இந்த 10 மிச்சம் இருக்க 9 உங்கள் வாழ்க்கையில் இயல்பா வருங்கிறார். அதிலும் நமக்கு ஒரு மன சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். நேத்து நம் வந்த வரலாறு தெரிஞ்ச பொழுது, அடேங்கப்பா எத்தனை விலங்கின தலைமுறையை தாண்டி தாண்டி வந்திருக்கமே, எங்க போய் நம்ம இதெல்லாம் தூய்மை செய்து இந்த மனித பிறவியின் நோக்கமான இறைநிலை உணர்வது என்று ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் அந்த சோர்வு வரவிடாம நமக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. இறைவனை பார்த்து சொல்றாங்க, அப்பா எவ்வளவு கோடி கோடி பிறவிகள்ல நான் எடுத்த என்னுடைய சஞ்சித கர்மம் எத்தனை பெரிய மூட்டையா இருந்தா என்ன, அல்ல இந்த சஞ்சித கர்மத்தை அடிப்படையாக கொண்டு சஞ்சித பிராரப்தம் இரண்டையும் அடிப்படையாக கொண்டு நான் இனிமேல் செய்ய போகிற ஆகாமிய கர்மம் இன்னொரு மூட்டையா இருக்கும். எத்தனை இருந்தா என்னப்பா, உனக்கு முன்னாடி உன்னை நான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மனத்தினால் சிந்திப்பதுதான் அகத்தவம். அப்ப ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, தியானம் ஒண்ணு செய்தா என்னுடைய போய பிழை என்றால் இந்த நிமிடம் வரை நாம் செய்த அத்தனை பிழைகளும் சஞ்சித பிராரப்த கர்மம் புட் டுகெதர், பழவினைன்னு சொல்றோம் தமிழ்ல. அதான் சொல்றாங்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் இனி நான் செய்ய போகிற வினைகளும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அப்படி ஒரு நெருப்புல தூசி இருக்கிற இடம் தெரியாம போயிடாதா? நெருப்பு எதை போட்டாலும் எரிக்கும். தூசுங்கிறது இட் இஸ் சோ இன்சிக்னிபிகன்ட், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது போல அகத்தவம் செய்ய 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 நம்முடைய அத்தனை வினைகளும் சாம்பலாகும். இது அருட்தந்தை எத்தனை அழகா சொல்றாரு பாருங்க ஒரு கவியில. பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பாவ பதிவுகளை, எத்தனையோ கோடி கோடி தலைமுறையாக நாம் பாவ பதிவுகளை கொண்டு வந்திருக்கலாம். அத்தனையையும் இந்த ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலம் அடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு ஆற்றல் இவை நமக்கு அளித்து இயற்கை. பாருங்க என்ன அழகா சொல்றாரு. எத்தனை பிறவிகள்ல நாம் எத்தனை மூட்டையா சுமந்துகிட்டு வந்திருந்தாலும் இந்த ஒரே பிறவியில அவை அத்தனையையும் தூய்மை செய்து இந்த விலங்கின பதிவுகள்ல இருந்து மீண்டும் மனிதனாகி தெய்வமாகி உய்வதற்கு இயற்கை என்ன பண்ணிருக்கான், நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கு. இந்த மனித பிறவியினாலதான் அது முடியும். ஆற்றலை கொடுத்திருக்கு, வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, அதற்கு தேவையான சக்தியை கொடுத்திருக்கிறது. நில உலகில் மனிதரிடம் அமைந்துள்ள உண்மை உங்களுக்கு எனக்கு ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல. இது ஏதோ ஆண்டாள் நாச்சியாருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிக்கு மட்டும் இயற்கை கொடுக்கல, நம் ஒவ்வொருவருக்கும். சுவாமி சொல்றாங்க, நில உலகில் அனைத்து மனிதரிடமும் இயற்கை இந்த வாய்ப்பையும் ஆற்றலையும் அளித்துள்ள உண்மை நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி. இப்ப என்ன செய்யணும், நம்ம இந்த வினைகள் எல்லாம் நீங்குவதற்கு கருமைய தூய்மையை எந்த மனிதரெல்லாம் உணர்ந்து ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இது சுலபம். நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி பலனடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்து உதவி வாழும் முறை போதும். 2 தான். அகத்தவத்தால் இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை, மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழ்தல். அருட்தந்தை சொல்றாங்க, தியானம் செய்ய செய்ய அகத்தவத்தால் அந்த இறை உணர்வு கிட்ட கிட்ட உங்கள் வாழ்க்கை இயல்பாக அறநெறி வாழ்க்கையாக அமையும். நேத்து 10 கட்டளைகள் பார்த்தோம் இல்லையா? முதல்ல என்ன சொன்னோம், அம்மா அப்பா குரு ஆட்சி தலைவர் தெய்வம், இந்த 5 பேரை மதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யணும், அகத்தவம், அறநெறி வாழ்க்கை, இயல்புடைய மூவர் பெற்றோர் குழந்தைகள் வாழ்க்கை துணைவரை பொறுப்போடும் அக்கறையோடும் பாதுகாத்து உதவி வருது. இன்னும் இயற்கை வளங்களை சேதப்படுத்தாது மதித்து நடத்தல், ஜாதி மத இனம் மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தாமல் உயர்வும் இல்ல தாழ்வும் இல்ல சக மனிதர்களாக மதிப்போடு பார்த்தல். இப்படி 10 விஷயம் டிஸ்கஸ் பண்ணமே. மகரிஷி சொல்றாங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வச்சிருங்க, இந்த ஒன்னே ஒண்ணு அகத்தவம் செய்யுங்க. அகத்தவத்தால் இந்த மன அலைச்சுழல் குறைந்து கொண்டே வர 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 நீங்க நினைச்சா கூட உங்களால இன்னொருவருக்கு துன்பம் கொடுக்க முடியாது.
நம்ம குடும்பத்திலேயே கூட வார்த்தைகளை கடுமையா பேசுறோம்னா பேசும் பொழுதே உள்ள ஒரு குரல் கேட்கும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை கரெக்ட் பண்ணுன்னுட்டு. அவ்வளவு மேன்மையானது அகத்தவம். நான் ஒரு குறிப்பு சொல்லி நிறைவு செய்யறேன். நம்ம ஏற்கனவே இந்த கதை இங்க நிறைய முறை சொல்லியிருக்கோம். நான் என்னோட கையில ஒரு ஆப்பிள் ஜூஸ் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீங்க தவறுதலா என் மேல மோதிட்டீங்கன்னா என்ன கொட்டும்? என் கையில இருந்து ஆப்பிள் ஜூஸ் தான் கொட்டும். நான் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா டீ தான் கொட்டும். காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா காஃபி தான் கொட்டும். அது போல வந்து மோதுறவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. என் கோப்பையில் என்ன இருக்கிறதோ அதான் வெளியே கொட்ட போகுது. சோ நம் கிட்ட நேத்து கூட ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, கணவர் சுடு சொல் சொல்லிட்டாருமா அப்படின்னுட்டு. அப்படி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், சுடு சொல் சொல்பவர்களாக, நம் மனசை காயப்படுத்துறவங்களாக. ஆனால் யார் என்ன சொன்ன பொழுதும் நமக்குள் அகத்தவம் செய்து செய்து அமிழ்தம் நிரம்பி இருக்குமானால் நம்மிடமிருந்து வெளியே கொட்ட போறது அமிழ்தம் தானே. அமிழ்தம் எப்பொழுதும் எவருக்கும் இனிமையே பயக்கும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரது நோக்கமும் அதுதான். இந்த இணைப்புல நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. நாம ஒவ்வொருவருமே நம்மை ஒரு அமிழ்தம் நிறைந்த கோப்பையாக மாற்றிக்கொள்ளணும். அப்பதான் அமிழ்தமே சிந்தும். எப்பொழுதும் யார் நம்மளை எப்படி ப்ரொவோக் பண்ணாலும் நாம் நம்முடைய அந்த சமநிலையிலிருந்து தவற மாட்டோம். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நமக்கு துணை நிற்கும். கருமைய தூய்மை ஆக ஆக அந்த அமிர்தத்தை நீங்க உணர்வீங்க ஒவ்வொரு கணமும். இனிமை அடுத்தவர்கள் உணர்வதற்கு முன்பு முதல்ல நம்ம உணர்ந்துருவோம். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்வதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். ஸோ ஷேரிங் தாட்ஸோட ஃபோரம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட தாட்ஸை இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐ நோ காலையில் எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க, பட் ஸ்டில் இது உங்களுக்கான ஃபோரம். 1 minute உங்களுக்காகவே பேசுறதுக்காக. யாராக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுங்க. கல்பனாம்மா வாழ்க வளமுடன். கல்பனாம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. எங்களுக்கு இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க அம்மா. எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்ன தெரியல, இந்த குரூப்ல பேசுனா ரொம்ப ஆத்மாத்மா இந்த ஹார்ட்ஃபுல்லா எல்லாரும் இந்த சகோதரிகளாவே எனக்கு அப்படியே தோன்றதுனால நான் நினைப்பேன் சும்மா நம்மளே பேசிட்டு இருக்குமே மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு. பட் இருந்தாலும் இந்த கருமையத்துக்கு நான் கண்டிப்பா இன்னைக்கு ஷேர் பண்ணியே ஆகணும். பண்ணுங்க பண்ணுங்க. நாங்க அப்படியே ரெடியா இருக்கோம். கொடுங்க. நான் வந்து 2017 தாம்மா வந்து ஆழியார் போயிட்டு பிரம்மஞான இது எடுத்துக்கிட்டேன். உமாசங்கரி அம்மாவோட அந்த துணையால எடுத்துக்கிட்டேன். இன்னும் அவங்களோட கைடன்ஸ்ல தான் என்னோட ஏதாவது நெளிவு சுழிகள் இருந்து அவன்கிட்ட கேட்டு நான் கரெக்ட் பண்ணிப்பேன் நானு. அப்போ எடுத்துட்டு வந்த உடனே என்னோட டாக்டர் வந்து 3rd இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்க. அவங்களுக்கு உடனே அவளுக்கும் என்னோட செகண்ட் டாக்டர் வந்து 10th படிச்சாங்க. அவங்க 2 பேருமே பிரம்மஜான் அந்த 12 days கோர்ஸ் கொடுத்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இதுவரையிலும் அவங்க அந்த அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து எப்போ வந்து அவளை காலேஜ் சேர்க்க சொல்ல எங்க வீட்டுக்காரு, எங்க மாமனாரு, எங்க கோசு அதாவது மச்சினார் எல்லாருமே வந்து சிவில் ஃபீல்டு தான் எல்லாருமே. அப்போ எனக்குள்ள ஒரு விரக்தி, எப்ப பாரு எல்லாரும் கல்லு மண்ணு சிமெண்டே வாழ்க்கையா இருக்கு, சரி நம்ம அடுத்த ஜெனரேஷனையாவது மாத்தி படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு அவளை வந்து எங்க வீட்டுக்கார் வந்து நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி படிடா, நாங்க டாக்டருக்கு எய்ம் பண்ண, பட் ஷீ செட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி அப்படின்னு அவளை சேர்த்து விட்டோம். பட் அவளுக்கு வந்து நாங்க பண்ணது ஒரு தப்பு. எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவாரு, அவ பிறந்து ஒரு 3 வயசுல இருந்தே எப்ப பாரு போ சொல்ல சைட்டு கூட்டிட்டு போவாரு. அவளுக்கு வந்து அந்த உள்ளுணர்வுல ஊறி இருக்குது. அப்போ காலேஜ்ல சேர சொல்ல என் ஹஸ்பண்ட், எனக்கு கூட தெரியும், ஹஸ்பண்ட கேட்டிருக்கா இது மாதிரி வந்து டேடி நான் வந்து சிவில் படிக்கட்டுமான்னு. அப்போ அவர் சொன்னாரு, இன்னும் இருந்தாலும் பொன் குழந்தைங்க இல்லையா, இல்ல கண்ணா நீ வந்து வெயில் எல்லாம் உன்னாலலாம் அலைய முடியாது, அதனால ஒரு ஜென்ரலா அப்பாங்களுக்கு இருக்க ஆசை தானே, நீ ஏசில உட்காந்து வேலை பார்க்கணும், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படினா சேர்த்து விட்டாச்சு, படிச்சாச்சு. ஆனா அவ அந்த கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணல. நானும் கேட்பேன்,
ஏன் கண்ணம்மா நீ போய் சேரலையா, கேம்பஸ் இன்டர்வியூஸ் பண்ணலாம். அம்மா எனக்கு பிடிக்கல, அவங்க வந்து சும்மா அந்த டேட்டா ஆப்ரேட்டர் தான் சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் வந்து வெளியில கம்பெனில பார்த்து வேலைக்கு போய்க்கிறேன். அந்த 2020 இந்த லாக்டவுன்ல தான் அவளுக்கு காலேஜ் முடிஞ்சது, வெளியில வந்துட்டா. வெளியில வந்த உடனே அவ கூட அந்த ஒரு 2 மாசம் பொறுத்து ஒரு நாள் அம்மா என்கிட்டயும் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. சரி 4 ஆம்பளை பசங்க, இவ 5 பேர் வந்து எங்க 2 பேர்ட்டையும் பேசுறாங்க. அங்கிள் இத மாதிரி வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். அதனால நீங்க வந்து ஸ்வேதாவை விடுங்க, அவளுக்கு இதுல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். சரி அவரு என்ன சொன்னாரு, ஒரு வார்த்தை கூட மறுப்பே சொல்ல. நானும் ஹஸ்பண்ட் சரிடா உன்னோட லைஃப், உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீ போய்க்கோ, எனக்கு கொடுக்க வேண்டியது பேசிக் கல்வி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நீ டெவலப் பண்ணிக்கணும். பட் அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரலும் கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. அவ்வளவு அழகா அந்த இன்டீரியர்ஸ்ல பார்த்து பேசி வித்தின் ஒரு மாசத்துக்குள்ள அந்த இன்டீரியர்ஸ் ஃபுல்லா அந்த கேட்ல போட்டு டிராயிங் போட்டு எடுத்து அந்த 5 பேர் 4 பேர் வந்து இன்டீரியர்ஸ் அந்த சிவில் படிச்சிருக்காங்க. ஆனா இவ படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவளுக்கு அந்த கருமையத்துல இருக்கிறதுனால அந்த 5 பேர்ல நல்ல ஷைனிங்கான கேர்ளா நல்ல டாப்ல வந்துட்டா. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அவங்க ஆபீஸ்க்கு பக்கத்திலே ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால அவ வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமா, நான் அவங்க கிட்ட போய் பேச போறேன்னு சொன்னா. நான் சொன்னேன் நீ எப்பவுமே நீ தான் அந்த இதுல கேர்ளு, அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோடா கண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் இன்னைக்கு போய் நான் உங்ககிட்ட பேசணும், என்ன பேசுனேன். நான் சொன்னேன் நீ ஒரு காப்பு போட்டுக்கோ, யாரு எதிர்த்த நபர் அவங்களுக்கு ஒரு காப்பு போட்டுக்கிட்டு துரியத்துல வச்சு நீ என்ன பேசுறியோ முதல்ல அவங்கள பேச விட்டுட்டு நீ பேசு அப்படின்னு சொன்னேன். பேசிட்டு அவ என்கிட்ட வந்து சொல்றா, அம்மா இந்த நான் போன வேலை வந்து சுமூகமா முடிஞ்சிடுச்சு. ஆனா நான் பேசல, என் கூட அந்த பசங்க தான் பேசுனாங்க. நான் அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருந்தேன். நான் போன வேலை சுமூகமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, குரு கூடவே இருக்கிறாடா, இது தாண்டா நீ கையை அவரு பிடிச்சி நீ அவர் கையை பிடிக்கல, அவரு உன் கையை பிடிச்சிருக்கிறாருடா, இதை நீ இப்படியே ஃபாலோ பண்ணிக்க. ஸ்டில் இது வரலாம் அவ அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருமா. இந்த மனவளக்கலையில வந்து நான் வந்ததுனால என் கருமையம் தூய்மை அடைத்தோலே என் 2 குழந்தைங்களுக்கும் அடையணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல நான் பண்ணேன். அது கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு. வாழ்க வளமுடன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, குழந்தைங்க படிச்ச படிப்பு ஒண்ணு, பட் அவங்க செய்யற தொழில் ஒண்ணு. பட் அந்த குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இதை கருமையத்துல இருக்கு. ஏன்னா எங்களோட ஃபியூச்சர் எல்லாமே அவங்க பாஸ்ட் எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சிவில் இருக்குன்னா அவளுக்கு அதே வர்றதுனால சரி நாங்க விட்டுட்டோம். பட் இன்னைக்கு நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்கா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ கல்பனாமா. வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போது. நீங்க அவங்களோட சேர்ந்து அவங்க ஜேர்னி அக்செப்ட் பண்ணி அவங்களோட கன்சர்ன்ல நீங்க வந்து கண்டிப்பா கூட நின்று சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹர் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ ப்ரவுட் மாம் ஆல்சோ. வாழ்க வளமுடன் அம்மா. ஸோ நேரத்தின் காரணமாக எல்லாரும் என்ன மாதிரியே குட்டி ஸ்டோரியா நீங்க எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ரேவதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா சொன்னாங்க கருமைய தூய்மைங்கிற பேர்ல எல்லாரும் வந்து அமிழ்தம் நிரம்பும் கோப்பையா வந்து மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்ப அம்மா தான் வந்து எல்லாருக்கும் ஒரு உளி கொடுத்து அவங்கவுங்கள வந்து சிற்பமாக்கிக்க கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. இந்த கொடுத்த 10 பாயிண்ட்டும் வந்து இதுல எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்கவுங்க எஃபர்ட்டை பொறுத்து தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி அம்மா வந்து இந்த உளி மாதிரி இதை கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அது மாதிரி தன்னை வந்து சிற்பமா வடிவமைச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. நம்ம வந்து எந்த மாதிரி எவ்வளவு சீக்கிரம் பண்றோம் அப்படிங்கிறது இப்ப இதுல கொடுத்திருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு நம்ம கருமையத்துல எவ்வளவு இடம் இருக்கு, அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை கிளன்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்கம்மா. நிறைய விஷயங்கள் வந்து இதுல எனக்கு சொல்றதுக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் ஷார்ட்டா இது மட்டும் எனக்கு தோணுச்சு. அம்மா வந்து எல்லாத்தையுமே ஒரு சிற்பி ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்கள செதுக்கி ஒரு சிற்பமா வடிவமைக்கிறதுக்கு ஒரு ஒளி கொடுத்த மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த பாயிண்ட சொல்லணும்னு நினைச்சேன்.
வாழ்க வளமுடன்மா. வெரி பியூட்டிஃபுல்லி வேர்ட்ஸ் அம்மா. தேங்க்யூ ஸோ மச் ரேவதி அம்மா. அருள் செல்வி அம்மா. வாழ்க வளமுடன் கண்ணா. ரொம்ப நன்றி ரேவதிக்கு. எல்லா கருத்துக்களும் நம்ம குரு அருட்தந்தை கொடுத்தது. அவர் தான் உண்மையில நமக்கு உள்ள இருந்து ஒர்க் பண்ணி, இப்ப கல்பனாமா சொன்னாங்க பாத்தீங்களா, என் பொண்ணு வந்து குருவோட கையை கெட்டியா பிடிச்சுக்கோன்னுட்டு. சமயத்துல நம்ம விட்டா கூட அவர் நம்மள விடுறது இல்ல. அவர் நம்ம ஒன்ஸ் கையை நீட்டி பிடிச்சிட்டோம்னா அதன் பிறகு அவர் நம்மளை விடுறது இல்லம்மா. அதனால ஆனா இது ரொம்ப அழகான ஒரு சிந்தனை ரேவதி. அவர் தான் நம்மள செதுக்குறாரு, ஒவ்வொரு நாளும் செதுக்குறாரு. பட் ஒன் திங், நம்ம சைட்ல இருந்து we need to surrender to him. அதை நம்ம செய்யும் பொழுதுதான் அவருடைய கைகள் நம்ம கிட்ட வேலை செய்ய முடியும். சோ நம்ம அனைவருமே அவர்கிட்ட சரண் அடைவோம். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கி 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 உயர்த்திட்டே வருவாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒளி சமயத்துல நாமும் தான் கையில எடுத்துட்டு நம்மை நாமே செதுக்குகிறோம். அப்படி செதுக்குறதுக்கும் இறையருளும் குருவருளும் துணையா இருக்கும்பா. ரொம்ப நன்றி ரேவதி, ரொம்ப அழகான பதிவு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. அடுத்து தவமணி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க அம்மா. அம்மா சொன்னாங்க இந்த மனித பிறவிங்கிறது ஒரு வாய்ப்பு அப்படின்றத சொன்னாங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் கூட நம்ம கருமையத்துல இடம் இருந்தாதான் நம்மளால இதுல மேல வர முடியுங்கிறத என்னோட அனுபவத்தை வச்சு கொஞ்சம் சொல்றேங்கம்மா. எனக்கு வந்து 1993லயே இந்த மகரிஷியோட பயிற்சிகளை பத்தி தெரியும். கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால எனக்கு கிடைக்கல. ஆனா 2003ல தான் எனக்கு தீட்சை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, பக்கத்துல உள்ள ஒரு ஃப்ரெண்டு மூலமா. ஆனா பயிற்சி எடுத்தும் இதுல என்னால முழுமையா வர முடியல. பிள்ளைகள்லாம் சின்னவங்களா இருந்தாங்க. அதனால ஆலியார்ல போய் 3 நாள் தங்கி இருந்து பிரம்மஞான பயிற்சியோ ஆசிரியர் பயிற்சியோ முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். 2007ல ஆசிரியர் பயிற்சி முடிச்சேன். முடிச்சும் என்னால தொண்டு செய்ய முடியல. ஏன்னா பதிவு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நாங்க ரெண்டு பேருமே பிரைவேட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதனால பொருளாதார சிக்கல், பிள்ளைங்க படிப்பு, அதுக்கான செலவுக்கான பணம் வேணும், நம்ம வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்குங்கிற இதுல தொண்டுங்கிறதுக்கு கொஞ்சம் முன் வரல, எங்களால முன் வர முடியல. ஆனா சுவாமிஜி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால இடம் மாற்றினாரு. 2003ல இருந்து 2003ல பயிற்சி எடுத்தோம். 2013ல இங்க சென்னை வந்துட்டோம். சென்னை வந்த பிறகு ஒரு தவமையம் ஆரம்பிக்கலாம், தவம் செய்யறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கான்னு போய் பார்த்தோம். பக்கத்துல எங்கேயுமே இல்ல, நியரா இல்ல. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளிதான் இருந்தது. சரி, இங்கேயே ஒரு தவமையம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரு தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்க சென்னை வந்த ஒரு 40வது நாள்லயே அருமையா ஒரு தவமையம் ஆரம்பிச்சு கடந்த 8 ஆண்டா நடத்திட்டு இருக்கோங்கம்மா. அந்த கருமையத்துல நிறைய பதிவு இருந்ததுனால அப்ப அந்த பதிவெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக அந்த 10 வருஷத்தை நமக்கு இறைநிலை எடுத்துக்கிச்சுன்னு நான் இப்ப நினைக்கிறேங்கம்மா. 93ல தெரிஞ்சும் 2003ல தான் நான் தீட்சை எடுத்தேன். அந்த 10 வருஷத்துல நான் அடைந்த துன்பங்கள், பொருளாதார சிக்கல் நிறைய. ஆனா இதுக்கு வந்த பிறகு என்னோட அறிவிலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைச்சது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு என்னால சிந்திக்க முடிஞ்சது. இப்ப ஒரு நல்ல நிலைமையில எங்களால இருக்க முடியுதுமா. தொண்டு செய்ய ஆரம்பிச்ச பிறகு நிறைய முன்னேற்றம் கிடைச்சது. இப்ப பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்க. ரொம்ப ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா. இது எல்லாமே மகரிஷியோட கைய பிடிச்ச பிறகு கிடைச்ச பலன் தான்மா. இடையில கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால நிறைய துன்பத்தை அனுபவிச்சேன். ஆனா இத உண்மையா உணர்ந்து பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு நிறைய நிறைவோட இருக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்றது கேட்கும்போது. கரெக்ட் தான், சர்வீஸ் பண்றதுக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. எப்படி தவம் பண்ணி நம்ம மைண்டை செலவை பண்ணி சேவைக்கு தானா அது கொண்டு வந்துரும்னு நினைக்கிறேன். ஓவர் டு அருள்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா அழகா சொன்னாங்க. மகரிஷி ஒரே வார்த்தையில சொல்றாங்க, கொண்டு வந்த வினை எல்லாம்
தொண்டு செய்தால் போகும். இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஒரு தவமையம் தொடங்கிதான் தொண்டு செய்யணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வீட்டுல இருந்த இடத்துல வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நல்ல மனசுல நினைச்சு ஒரு முறை சொன்னா அதுவே மிகப்பெரிய தொண்டு. நம்ம அந்த அளவு ஆரம்பிங்க. அப்புறம் இப்ப தாமணி அம்மாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி எங்கெங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தொண்டு செய்யலாம். அதே போல தொண்டு செய்யற வாய்ப்பு அவங்க சொன்ன மாதிரி கருமையத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் இறைநிலையினோட துளி. அதனால நிச்சயமா உங்க எல்லாருக்குமே தொண்டு செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் நிறைவா கொடுப்பான். நம்ம எந்த அளவுக்கு தகுதியை உயர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு. மிக்க நன்றி தவமணி அம்மாவுக்கு. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதுல செல்வ செழிப்பா இருக்கிறது, இது குருபிரான் அருட்தந்தையோட நேரடி ஆசீர்வாதம். மனவளக்கலை பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாமே அருட்தந்தை அந்த அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்படி சொல்லுவாங்க. செழிப்பு, அந்த வார்த்தையை செல்வ செழிப்பா நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் தொழில்களும் மென்மேலும் செழிப்பாக ஓங்கி வாழ்க வளமுடன் தான் வாழ்த்துவாரு. இந்த தொழிலை வாழ்த்தி, ஏன்னா அருட்தந்தை கஷ்டப்பட்டதுனால அவருக்கு அந்த பொருளோட அருமை தெரியும். அதனால மனவளக்கலையில இருக்க எல்லோருமே நிச்சயமாக செல்வ செழிப்பாதான் இருப்போம். இது நாம பேராசைப்பட்டு போய் ஒரு துன்பத்துல சிக்கிக்காம இருக்கும் வரை செல்வ செழிப்புல உயர்த்திக்கிட்டே இருப்பார் அருட்தந்தை. அதை சொன்ன அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அதே போல ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடலாம்ப்பா. முந்தைய சுலோ அம்மா நினைவூட்டினாங்க. இன்னைக்கு மிக அற்புதமாக உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் தொண்டு செய்து கொண்டிருக்கும் சௌமித்ரன் ஐயா மற்றும் அவரது அன்பு துணைவி பொன்னி சௌமித்ரன் அம்மா அவர்களது திருமண நாள். அதனால இணைப்புல இருக்க அனைவருமே அந்த தொண்டு உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் வாழ்க வளமுடன் என தவநிலைகளை நின்று வாழ்த்தி மகிழ்வோம். அதே போல நம்ம சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்காங்க சரபோஜி அண்ட் சுகுணா சரபோஜி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிப்போம். ஒரு நொடி அனைவருமே கண்களை மூடி தியான நிலைக்கு வந்துடலாம். இன்று திருமண நாள் கொண்டாடும் பேராசிரியர் சௌமித்ரன் மற்றும் பொன்னி சௌமித்ரன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது தொண்டு ஒவ்வொரு நாளும் சிறந்து ஓங்கி வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவ இறையருளும் குருவருளும் சௌமித்ரன் மற்றும் பொன்னி சௌமித்ரன் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். அதே போல சரபோஜி அண்ட் சுகுணா சரபோஜி வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று இன்பமாகவும் வெற்றியாகவும் நிறைவாகவும் வாழ அவர்களையும் வாழ்த்துவோம். சரபோஜி சுகுணா சரபோஜி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல் உள்ளங்களும் வாழ்க வளமுடன். நன்றி. ஓவர் டு ஹேமா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சக்தி பிரியா அம்மா, ஷேர் யுவர் தாட்ஸ். வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னா இந்த கருமையம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இப்ப எப்படி ஒரு மரத்துக்கு வேற முக்கியமோ அதே மாதிரி நமக்கு இந்த கருமையத்துல நல்ல ஒரு பதிவு, இப்படி ஒரு பதிவு இருந்தங்காட்டிதான் வேதாத்திரியங்கிற ஒரு இதுக்குள்ளேயே போக முடிஞ்சதுங்க. அதுலயும் 10 வருஷம் ரொம்ப தடங்கள் வந்தது எனக்கு. போனோன்னையுமே நம்ம கத்துக்கிட்டா பத்தாது, எல்லாத்துக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு, ஆனா தடங்கள் வர வர ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப தடங்கள் வந்துச்சு. ஆனாலும் மறுபடியும் அதை மீறி அப்புறம் சர்வீஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறேங்க. ரெண்டாவது குடும்பத்திலயும் நல்ல மாற்றங்க. அதாவது பையன் நல்ல மார்க் எடுக்கிறதாகட்டும், அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நடக்குதுங்க. பசங்களும் அதே மாதிரிதான் நம்ம சொல்றத அதை ஏத்துக்கிறாங்க. கணவருக்குள்ளயும் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. இந்த கருமையம் நம்ம எவ்வளவு தூரம் தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு அம்மா எவ்வளவு தூரம் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். அம்மா ஒவ்வொரு விஷயமா எங்களை எல்லாம் செதுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு சிலையா வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி பதியுதுங்கம்மா. நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கே ரொம்ப பாக்கியம்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு கருமையத்தை தூய்மை பண்ணன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா உங்க கூட எல்லாம் இணைந்து நம்மளும் ஒரு பயணம் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்கம்மா. ரெண்டாவது அப்படியே தொடரணும், மகரிஷி கையை பிடிச்சு கூப்பிட்டு போகணும்னு தான் நான் நினைச்சிட்டே இருக்கிறேங்க. டெய்லியும் அதுதான் நினைப்பேன்.
மகரிஷி எங்களை விட்டுறாதீங்க, உங்க கூடயே கூப்பிட்டு போங்க. ஏதாவது தடங்கள் வந்தாலும் என்னை வந்து அதுல இருந்து விலக்கி கூப்பிட்டு போங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேங்கம்மா. கருமையத்தை பத்தி ரொம்ப சிறப்பா அம்மா சொன்னாங்க. ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. மகரிஷி வந்து எப்படி சொன்னா நமக்கெல்லாம் புரியுமோ அந்த மாதிரி மிக சிறப்பா சொன்னாங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். எனக்கு அவ்வளவுக்கா பேச வராதுங்க. எப்படி பேசணும், கோர்வையெல்லாம் பேச தெரியாது. முடிஞ்ச நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பேச தெரியாதுன்னு எல்லா பெரிய வார்த்தைகளும் சொல்லிட்டீங்களேம்மா. அது கரெக்ட் தான். குரு கைய பிடிச்சிட்டா குரு நம்ம கைய பிடிச்சுப்பாரு. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க இந்த த்ரெட்ல தானே எல்லாருமே இருக்க போறோம். நம்ம அருள்செல்வி அம்மாவை பிடிச்சிட்டு அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். ஓவர் டு அருள்செல்வி அம்மா ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ். வாழ்க வளமுடன் கண்ணா. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம எல்லாருமே குருவோட கைய வந்து இறுக்கமா பிடிச்சுக்கலாம். சோதனைகள் வரும். நீங்க அதனாலதான் எனது வாழ்க்கை விளக்கம் படிங்கன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். அருட்தந்தைக்கு ஏற்படாத சோதனைகளா, இன்னல்களா? இன்னல் வந்து உற்றிடும் போது அதற்கு அஞ்சோம் அப்படிம்பார் பாரதி. இந்த உலக வாழ்க்கையில இயல்பு. இன்னும் அழகா சொல்லணும்னா மகரிஷி சொல்லுவாங்க, உடம்புல உயிர் சிக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால சிக்கல்கள் இருப்பது இயல்பு. எப்போ சிக்கல்கள் போகும்னா, எப்போ இந்த உடல்ல சிக்கிக்கிட்டு இருக்க உயிர் போகுதோ அப்பதான் நம் வாழ்வின் சிக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதனால அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, சத்யபிரியா பேசுனதுல வந்து நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதே நம்முடைய நல்ல கருமையத்தினுடைய அடையாளம் தான். நாங்க அழகான வார்த்தை. யாருமே மனசுல வருத்தப்பட வேண்டாம். எனக்கு இவ்வளவு நாள் ஆயும் கூட தொண்டு செய்ய முடியல, அது நினைக்காதீங்க. வேதாத்திரியத்துக்கு உள்ள வந்தமே அதற்கே நம் முன்னோர்களை நம்ம ஒவ்வொரு நொடியும் தொழுது வணங்கணும். ஏன்னா எவ்வளவு பேர் இன்னைக்கு அறியாமையில மூழ்கி இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் எவ்வளவு அழகா கல்பனாமா அவங்க பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. நல்ல வாழ்க வளமுடன் வாழ்த்து, உன்னையும் வாழ்த்துக்கோ, எதிரில இருக்கவருக்கும் ஒரு அருட்காப்பு போடு. இப்படி நமக்கு சொல்லி கொடுக்க தெரிஞ்சிருக்கே. இந்த அறிவு வேதாத்திரியம் கொடுத்த பரிசல்லவா. அதற்கு ஒவ்வொரு நொடியும் நம்ம பெரியவங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே தான் இருக்கணும். அவர்களாலதான் நாம இன்னைக்கு இந்த இணைப்புல இருக்கோம். இப்படி ஒரு நல்ல கருமையத்தை கொடுத்தவர்களுக்கு நாம நன்றி சொல்லுங்க. யாருமே என்னோட கருமையத்துல பதிவு அவ்வளோ இருக்குமா, இவ்வளவு துன்பம் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல. இத்தனை துன்பத்துக்கு நடுவுல நம்ம வேதாத்திரியத்துல இருக்கமே, இதுவே நம் பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கருமைய தூய்மைன்னு நினைச்சுக்குவோம். அதுதான் உண்மையும் கூட. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஹேமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்து சொல்லுவோம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அருள் கண்ணாவுக்கு தான் நம்ம வந்து எல்லா பெண்களுமே நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து நாமெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருமையத்தோட தான் நாம இருந்து எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பட்டிருக்கோம். ஆனா நாம வந்து இப்போ வந்து நம்ம மன்றத்துக்குள்ள எப்ப நுழைஞ்சோமோ அப்பவே நம்ம கருமையை தூய்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து கழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப வந்து அம்மா வந்து இந்த கருமையை பத்தி தூய்மை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழுகே வந்துருச்சு. ஏன்னா வந்து 1999 வந்து நான் வந்து மன்றத்துல சேர்ந்தேன். அப்போ வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சேன். ஆனா வந்து என் கருமைய பதிவு வந்து 18 வருஷமா மறுபடியும் மன்றத்துக்குள்ள நான் போவே முடியல. அப்பப்போ போவேன் வருவேன். ஆனா வந்து இந்த 4 வருஷமா தான் வந்து என்னோட கருமையம் வந்து தூய்மை அடைஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மன்றத்துக்கு வந்து நான் நிறைய தொண்டு செஞ்சுட்டு வர்றதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட கருமையம் வந்து தூய்மை அடைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேங்கன்னா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சொல்லுவோம்மா. நாங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். உங்களோட சர்வீஸ் இன்னமும் கண்டினியூ ஆக அண்ட் வெரி ப்ராஸ்பரஸ் லைஃப்ல நீங்க இன்னும் ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்க வந்து போய் தொண்டு செஞ்சுட்டே இருங்க. அது எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். வாழ்க வளமுடன் அம்மா. ஓவர் டு அருள்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இதுல வந்து உண்மையாலுமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தொண்டு செய்யறதுக்கு மனசு இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. சுலோ அம்மா பாருங்க, இப்போ நம்ம இணைப்புல நம்ம வந்து அன்னைக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம். நம்மளே செய்துகிட்டே இருக்கோம். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி. இன்னும் அதிக பேருக்கு இதை கொண்டு சேர்த்துவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பேண்டமிக் பீரியட்ல
எல்லா பக்கத்துலயும் பயம் இருக்குங்கிறப்போ இந்த பயத்தை போக்குறதுக்கு நம்மள மாதிரி வந்து பாசிட்டிவ் தாட்ஸ வந்து நம்ம இணைந்து அனுப்பணும். ஒருத்தர் 2 பேருங்கிறத விட கூட்டம் கூட்டமாக நம்ம சேர்ந்து லட்சக்கணக்கில் நம்ம ஒன்னா இணைஞ்சு தியானம் செய்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் பொழுது அதற்கு பலன் அதிகம் அப்படின்னு சொன்னோம். அம்மா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 20 பேராவது அதுல குறைஞ்சது இருக்கும். அதுல அவங்க பேரு போன் நம்பர் கொடுத்து, கண்ணா எப்படி இவங்களுக்கு எல்லாம் வந்து நான் தகவல் சொல்லியிருக்கேன், இவங்களை எப்படி குரூப்ல சேர்த்தணும், இவங்க வந்து எல்லாம் உரை கேட்க வருவாங்க, ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல சேர விரும்புறாங்க, நான் வந்து இதை பதிவு பண்ணிதான் சேர்த்த முடியுமா, இப்படி சோ மெனி கொஸ்டின்ஸ். அந்த ஆர்வம் வந்து எனக்கு எப்பொழுதுமே வந்து அவங்க மேல ஒரு மிக உயர்ந்த மதிப்பை கொடுக்கும். மிக்க நன்றி சொல்லுவோம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கண்ணா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஹேமா. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து உமா வேணுகோபால் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ப்பா. அனைவருக்கும் நன்றி. நமது சகோதரி அருள்செல்வி அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு தான் கர்மய தூய்மை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க இவ்வளவு எனக்கு புரிய வைப்பாங்கங்கிறது எனக்கு பெருமை. அதனால முதல்ல நான் எனக்கு ரொம்ப நன்றியா இருக்கிறது என்னுடைய அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா அவங்கள நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது, அவங்கள தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அவங்கள நினைச்சு கூடுதல் பெருமை. எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா அப்பா. எந்த ஒரு விஷயமானாலும் ரோல் மாடலா நிறைய உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா முதல்ல எடுக்கிறது என்னுடைய அம்மா அப்பாவை தான் எடுப்பேன். ஆனா செல்வியோட அந்த கர்மய தூய்மை விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதையும் ரொம்ப கூடி இருக்கு, உயர்ந்திருக்கு. அது ரொம்ப நன்றி. அதை சொல்றதுதான்ப்பா கூப்பிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நீங்க கொடுத்த த்ரெட்ல இருந்து நாங்க அருள் செல்வியம்மான்ற ஒரு பெரிய கடல்ல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மிகப்பெரிய பாண்டா நாங்க கிரியேட் பண்ணி அதை எங்க லைஃப் ஜேர்னில யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ். ஓவர் டு அருள் செல்வியம்மா. வாழ்க வளமுடன் கண்ணா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த தலைப்பிற்கு காரணமே அக்கா உமா அக்கா தான் இத பேசணும்னாங்க. அதே போல அவங்களே இது வந்து அழகா நிறைவான மெசேஜ் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருவருமே அதிகம் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய அம்மா அப்பாவுக்கு தான். அதை வந்து அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த கருமைய தூய்மை கேட்ட பிறகு வந்து நான் எப்பொழுதுமே என்னோட அம்மா அப்பா மேல வந்து அளவற்ற மதிப்பு வைத்திருந்தேன். அது இன்னும் கூடி இருக்கு. அதுதான் நம்முடைய உரையினுடைய நோக்கம். அது நிறைவேறினதுக்கு வந்து நான் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்றேன். இணைப்புல ஒவ்வொருவருமே மேலும் மேலும் அம்மா அப்பா, அதனாலதான் அருட்தந்தை கருமைய தூய்மை ஆரம்பிக்கும் பொழுதே தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் ஐவரையும் மதிப்போடு போற்றி மகிழ்வோம்ங்கிறாரு. அதனால அதை எல்லாரும் செய்வோம். அம்மா அப்பாவை மட்டும் நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா உலகில் அனைத்து நன்மைகளும் நம்மளை தேடி வரும். ரொம்ப நன்றி இந்த அழகான ஒரு பதிவு அக்கா கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன். ஹேமா, நீங்க நிறைவு செய்துக்கலாம்ப்பா. நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. இணைப்புல இணைந்து கொண்டிருக்கும் அனைவரும் கருமைய தூய்மை பெற்று பிறவியின் நோக்கமாகிய இறைநிலை உணர்வு பெற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. ஸோ எங்களோட செஷன் வந்து நம்ம உலக நல வாழ்த்தோட முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி குரு அருளின் ஆசிகளும் வாழ்த்துக்களுடனும் நம்ம உலக நல வாழ்த்தோட முடிச்சுட்டு நம்ம டே கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு சொல்லுங்க சரோமா. ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்க கட்டாயம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ், விஷன் ஆன்லைன் கிளாஸஸ், அத பத்தி கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிருங்க. ஆமா, அது செய்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஒரு நடமாடும் ஒரு மன்றம், ஒரு திருக்கோயில் மாதிரியே அருமையா கண்டக்ட் பண்ணி எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும். எவ்வளவு பேர் சேர்றாங்களோ, தட் இஸ் ஆல்சோ a great service what we can do to மகரிஷி. அத கண்டிப்பா மென்ஷன் பண்ண சொல்லிருங்க அருள்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். ஹேமா, நேரம் கருதி நானே எடுத்துக்கிட்டேன். வாழ்க வளமுடன். அம்மா வந்து நமக்கு கர்மய தூய்மைக்கு மிக அழகான ஒரு வழி காட்டியிருக்காங்க. நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். யாராவது ஒருவரையாவது இந்த ஆன்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆழியார்ல ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியில இருந்து 12 நாள்
16ஆம் தேதியில இருந்து 12 நாள் நடக்குது. நிச்சயமா வீட்டுல இருந்துட்டே வந்து உங்க கத்துக்கலாம். அந்த குவாலிட்டி ஆஃப் லெக்சர்ஸ் இருக்கு பாருங்க, அருட்தந்தை கையை பிடிச்சிட்டே நடக்கிற மாதிரி ஒரு பாவனைய சங்கீதா பேராசிரியர் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணின அத்தனை பேரும் பதிவு செய்த விஷயம். ஆனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா கோவிட் பேண்டமிக்ல நிறைய பேர் கொஞ்சம் வந்து பினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு சிரமத்துல இருக்கவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. யார் வந்து எல்லாருமே செல்வ செழிப்பா இருந்துட்டு ஒரு மாதிரி பயமா இருக்கு, மனசுல நிம்மதி இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு அது ரொம்ப சுலபம். ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 2000 ரூபாய், பெரியவங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னா 1000 ரூபாய். அதுலயுமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்தோம்னாக்கா ஒரு நமக்கு கன்செஷன் இருக்கு, 500 ரூபாய் கட்டினால் போதுமானது. ஃபாரினா இருந்தா அது $50 and $30 இருக்கு. பெரியவங்களுக்கு $50, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $30 இருக்கு. அதனால வந்து அவசியம் சொல்லுங்க. அதுவும் ரொம்ப பிளெக்சிபிள் கம்ஃபர்டபுள் டைமிங்ஸ். 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்தால் போறோம். காலையில கொடுக்கலாம், அல்ல ஈவினிங் மாத்தி மாத்தி அட்டன் பண்ணலாம், அல்ல 2 நாள் அட்டன் பண்ண முடியாட்டியும் கூட அவங்க மெயில் ஐடியில வந்து நிற்கும் கோர்ஸ் கண்டென்ட், நேரம் இருக்கப்போ பார்த்துக்கலாம். இவ்வளவு சௌகரியங்களோட இருக்கு. அது அவசியம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி இந்த பயனை அனுபவிக்க நம்ம செய்யறப்போ நம்ம கருமைய தூய்மை கிடைக்கும். அம்மா அழகா சொன்னாங்க, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மஞ்சுளா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, குயிக்கா நேரம் கருதி. மஞ்சுளா சொல்லுங்கப்பா. வாழ்க வளமுடன் அருட்செல்வி. நான் ராசிபுரம் உலக நல வாழ்த்து பாடலான்னு பண்றேன். ஓ தேங்க்ஸ் பா. இன்னைக்கு காயத்ரி பாடுறதா சொல்லிருக்காங்க ஏற்கனவே. அக்கா அவங்க பாடட்டும்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கக்கா. ரொம்ப நன்றி காயத்ரி. அப்ப மஞ்சுளாமா நீங்க பாடுங்க. காயத்ரிக்கு ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்டி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. சாட் பாக்ஸ்ல ஆன்லைன் கோர்ஸ்க்கான லிங்க் கொடுத்திருக்கு, www.kundaliniyoga.edu.in. அது பார்த்துக்கோங்க. சந்தேகம் இருந்தாலும் நீங்க தொலைபேசியிலும் கேட்கலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி. காயத்ரிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். ஹேமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் மஞ்சுளா அம்மா. தேங்க்யூ சோ மச் காயத்ரி அம்மா. இதுதான் நம்ம குரூப் அண்ட் நம்மளோட ஸ்மால் ஃபேமிலி வித் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களோட டே சிறப்பா அமையட்டும். ஸோ குரு அருளும் ஆசைகளும் வாழ்த்துக்களுடனும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். சனி ஞாயிறு சிறப்பா கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு அருள்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன் கண்ணா. முடிச்சிடலாம். அனைவருக்கும் நன்றி. சனிக்கிழமை சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க